என் இதய வானில் சிறகடிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. நான் ராமநாதபுரத்திலிருந்து. இந்த கிராமம் பார்த்திங்கன்னா மருதகம், தேரூர் வெளியிலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கிராமம். ஒரு அழகிய கிராமம். இந்த கிராமத்துடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 190 வீடு வந்து அரசு வேலையில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொறுப்பில் இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிராமம். ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த கிராமத்தில் இப்படி தான் எல்லாமே வந்து நல்லா படிப்பறிவில் முன்னேற்றம் அடைஞ்சவங்க சொல்கிறாங்க. இதை நான் கேள்விப்பட்டு இந்த கிராமத்துக்கு போனேன். நான் இந்த நண்பர் மூலியமாக அந்த கிராமத்துக்கு நான் போனேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமான கிராமமாக இருக்குது. இந்த காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு கிராமன்ற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிராமம் இருக்குது. வீடுகள்லாம் ரொம்ப பெரிய வீடாக இருக்காது, நார்மலான வீடாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பொறுப்பில் இருக்கிறதுனால வெளியூரில் போய் தங்கியிருக்கிறாங்க. விசேஷ காலங்களில் ஊருக்கு வரதா சொன்னாங்க. நான் பொங்கல் நேரம் போனது. அதுமாதிரி மாவட்ட அளவில் கபடி வீரர்கள் வந்து அந்த ஊர் நிறைய பேர் இருக்கிறதா சொன்னாங்க. இதெல்லாம் நான் பார்த்து எல்லாத்தையும் பேட்டி எடுக்கலான்ற காரணத்துக்காக தான் போனேன். ஆனால் யாரும் சந்திக்க முடியல. எல்லாம் அங்கங்கே வெளியில் பரிசு பொருள் வாங்குறதுக்கு, வெளியில் அங்கங்கே விசேஷ காரியங்களுக்கு பொருள் வாங்குறதுக்கு போய்ட்டு சொன்னாங்க. நிறைய பேர் என்னால் சந்திக்க முடியல. கிராமம் ரொம்ப அருமையாக இருந்தது. பழமை வாய்ந்த மரங்கள், கம்மா ஒட்டி கிராமம், பனை மரம், புளிய மரம், புகழ்பெற்ற கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வேம்பன் கோயில் ஒரு கோயில் இருக்குது. நிறைய பேர் நான் பேட்டி எடுத்தேன். அந்த பேட்டியை வந்து நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஒரு 4-5 பேர் நான் பேட்டி எடுத்தேன். நிறைய பேர் நான் பார்க்க முடியல. விசேஷ காலம் நிறைய பேர் நான் பார்க்க முடியல. நான் ஒரு 5-6 பேர் பேட்டி எடுத்தேன். அவங்களுடைய வரலாறு கேளுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிராமத்தை போன்று நாமும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் முயற்சி செஞ்சோம்னா எல்லா கிராமங்களிலும் படிப்பறிவு உள்ள மக்கள் நிறையா வருவாங்க, நிறைய வேலையில் இருப்பாங்க. கண்டிப்பாக எதிர்காலம் நல்லபடியாக அமையும். ஒவ்வொரு தகப்பனும் நினைக்கிறது தான், தாய் தகப்பன் நினச்சி கஷ்டப்படுறது, பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறதுனால தான். கண்டிப்பாக இந்த ஊரை பார்க்கல ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த பேட்டி எடுத்த பதிவு போடுறேன், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க எந்த மாதிரி நபர்கள் வாழ்ந்துருக்காங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படி தன் பிள்ளைகளை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தான்றதெல்லாம் நான் சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை கேளுங்க. எனக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.